ஆக்ட்ரஸாக வந்து எனக்கு ஆக்ஷன் ஈஸி, ரொமான்ஸ்லாம் வந்து ஐ ஃபீல் கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு யூஸ்வலாக ரொமான்ஸ்னு கொஸ்டின் வந்து யார்கிட்ட கேட்கலான்னா ஹீரோ கிட்ட தான் கேட்கும், உங்களால் ரொமான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா யூஸ்வலி மேல் இஸ் அ கிவர், விமன் இஸ் அ டேக்கர். அவங்க தான் வந்து ரொமான்ஸ் பண்ணணும், இவங்க வந்து அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணணும். சென்சார் வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு நாங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அவங்க மியூட் பண்ண சொல்லுவாங்க. இது வில்லன்கள் அதிகமாக இருக்கிற படம் எங்களது அனலி, அதனால படம் ஃபுல்லாகவே சிகரெட்ஸ் பாட்டில் பிளர் பண்ணுறதே எங்களுக்கு படம் ஃபுல்லாக இருந்துச்சு கிராஃபிக்ஸில். நிறைய படம் வந்து எடுக்கிறாங்க இப்போ, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா பாதியில் நிற்கும். ஒரு ப்ரொடியூசர் வந்து ஹேஸ் டு கோ த்ரூ அ லாட். ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்துட்டோம்னா கூட நம்மளுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காது, நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. பிக்கஸ்ட் ஏ-லிஸ்டர்ஸ் படத்தில் வந்தாலும் அதுதான் அவங்களுக்கும் அதான் நிலைமை. இப்போ அவங்க படங்கள்லாம் கூட கீழே ஒன்றுமெல்லாம் போகுது, 2 நாளில் எடுத்துடுறாங்க, தூக்கிடுறாங்க. காரணம் வந்து தெர் இஸ் நோ ஸ்டோரி. அப்படி எப்படி ஒருத்தவங்க வந்து உட்காந்து படம் பார்க்கறது? சும்மா 4 பேர்த்த காமிச்சிட்டா முடிஞ்சுதா அப்படி இல்லையே. அதனால வந்து ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நடிப்பேன். நான் இங்கே வந்தோடனே நிறையா அவரை பற்றி சொன்னது எல்லாமே வந்து இஸ் வெரி அடமெண்ட் அப்படி எப்படி, அதாவது ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் தான் அவரை பற்றி நிறைய இருக்குது. டோட்டலி ஆப்போசிட். பாப்புலராக இருந்தால் வந்து நிறைய நெகட்டிவ் இது வரும் கண்டிப்பாக. அதுதான் விஷயம் அவரை பற்றி. மற்றபடி அப்புறம் காப்பி ரைட்ஸ் கேட்குறாரு அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அவரெல்லாம் இப்போ கூட ஏதோ கோயிலுக்குலாம் 8 crores இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்லாம் இருக்குது. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர், சிங்கர் சிந்தியா லாட்டி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹவ் இஸ் யுவர் நியூ இயர்? நியூ இயர் இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், இட் வாஸ் வெரி குட். அனலி ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அனலி. ஓகே. படம் வந்து நல்ல ரிப்போர்ட்டு, நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் பார்க்க முடியுது. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த என்டையர் டீம், எஸ்பெஷலி மீ ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் ஒரு அந்த படத்தோட மெயின் லீடாகவும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணோம். அதோட ரிசல்ட் வந்து ஆஃப்டர் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்ட வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பி எனக்கு கிடச்சிச்சு. இப்போ பிளாக் பஸ்டராக போயிட்டுருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 8 movies 9 movies ரிலீஸ் தட் டே ஆன் ஃப்ரைடே லாஸ்ட் வீக். எங்களுக்கு தான் இன்னும் நல்லா நிறையா ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். தேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதிகமாக இல்லை. நான் தேட்டர்ஸ் நிறையவே கிடச்சிருச்சு எனக்கு. நான் ரிலீஸ் த்ரூ ரெட் ஜெயண்ட்டில் ரிலீஸ் பண்ணேன். நிறையா தேட்டர்ஸ் எனக்கு இருக்குன்னா ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. பிஸ்னஸும் நல்லா ஓடிடியில் நல்லா கேட்குறாங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட அதிகமாக இருக்குது. நான் ஒரு இது பிகாஸ் ஐம் நியூ, இப்போ வந்து செகண்டாக பண்ணுறேன். அது ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். சரி ஒரு 50-50 தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதை காட்டிலும் இட்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ். தான் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. படத்தில் வந்து கதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட எஃபர்ட் டுவர்ட்ஸ் சினிமா எல்லாருக்குமே இட்ஸ் நாட் ஈஸி டு கம் டு சினிமா. அதுவும் நீங்கள் வந்து ஃபாரினில் நல்ல ஒரு லைஃப்பில் இருந்துட்டு எந்த ஒரு புஷ் லைக் இல்லை ஐ வாண்ட் டு டூ சினிமா, அதுவும் நான் தமிழில் வந்து பண்ணணும் அப்படின்ற புஷ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாமே பிகாஸ் ஆஃப் சிங்கிங். ஸோ நான் ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் பாடுவேன். சிங்கர் பேசிக்லி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பாப் சிங்கர் அவுட் சைடில் போய் பண்ணுற அந்த மாதிரி இல்லை. பட் லோக்கல் கவுண்டிஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் நாங்கள் பாடுவேன் அந்த மாதிரி. ஸோ தமிழ் பாடினதில்லை. ஆனால் வந்து ஒரு லாஸ்ட் 4 years முன்னாடி கோவிட் டைம் இருக்குல்ல, அந்த டைம் தான் வந்து பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் jailed inside of the house and ஏதாவது புதுசாக ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் சிங்கிங் தமிழ் சாங். அந்த ராஜா சாங் மேலே எனக்கு ஐ லிட்டரலி ஃபெல் இன்டு லவ் வித். அதனால ஒரு தமிழில் ஒரு சாங் பாடணும், ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும்னு தான் வந்தேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்பம் சாங் ஓகே வில் மேக் மூவி பண்ணி அதில் ஒரு ஏன்னா ரீச் நிறையா இருக்கும் மூவி பண்ணால், அதில் ஒரு சாங்கு பாடலான்னு அதில் ஃபஸ்ட்டு மூவியில் ஒரு சாங் பாடினேன், வர்ணாசிரமம் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ராஜா சாரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அவரோட மியூசிக்கில் பண்ணால் ரொம்ப இதில், ஸோ அவரை ஹையர் பண்ணேன் நெக்ஸ்ட் மூவி தினசரிக்கு. ஸோ அவர் நல்லா எனக்கு 5 songs போட்டு கொடுத்தாரு அந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஹிட், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் வந்தேன். இப்போ வந்து ஐ எம் லைக் ஓகே படம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் நான் மெசேஜ் கொடுக்குறேன், ஒரு நல்ல மெசேஜஸ்ஸு. ஃபஸ்ட்டு மூவியில் வர்ணாசிரமம் மூவியில்
இங்கே ஒரு ஹானர் கில்லிங் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தோம். செகண்ட் மூவியில் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும், ஃபேமிலி அது மாதிரி. தேர்டில் வந்து ஒரு விமென்க்கு வந்து எப்படி அவங்க செக்யூர்டாக தனியாக இருந்தாலும் எப்படி செக்யூர்டாக இருக்கணும், அவங்களை எப்படி காப்பாற்றிக்கணும். சிங்கிள் உமன் இருந்தால் தே ஹேவ் டு ஃபைட் அப்படின்னு. ஈவன் தோ தே ஹேவ் எவ்ரி ஒன், ஒரு மேல் ஃபிகர் அவங்க லைஃப்பில் இருந்தாலும், அப்பா, தம்பி, அண்ணா, அது மாதிரி சன், ஹஸ்பண்ட் இருந்தாலும் தே ஹாவ் டு ட்ரை டு லிவ் ஆன் தேர் ஓன். அதுக்கு வந்து பேசிக்கலி தே நீட், உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபிசிக்கல் இது இருக்கணும்ல, அதெல்லாம் நாங்கள் எம்பாசிஸ் பண்ணுற மூவி தான் இது. இப்போது அனலியை விட்டுட்டு நீங்கள் வந்து சிங்கர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட், உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து சிங்கர். நீங்கள் ஒரு 8 லாங்குவேஜஸில் பாடுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இஸ் தட் ட்ரூ? லைக் யூ சிங் இன் 8 லாங்குவேஜ்? எஸ் தட்ஸ் ட்ரூ. அது வந்து ஸ்பானிஷ், இங்கிலீஷ், அப்புறம் அங்கே வந்து 2 தான் எனக்கு. இங்கே வந்து ஆக்சுவலாக அப்புறம் ஸ்பானிஷ், இங்கிலீஷ், அப்புறம் இந்தோனேஷியன் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அது வந்து டாங்டெட்னு பேர். டாங்டெட் அது வந்து மலை தான் அதோட லாங்குவேஜ். மலை. அப்புறம் மியூசிக் எப்படி இருக்கும்னா இந்த கஜல் அப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்துஸ்தான், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் டாங்டெட்னு. அந்த மியூசிக், அதில் சாங் பாடுவேன். அது டோட்டலி நியூ லாங்குவேஜ், எனக்கு தெரியவே தெரியாது, அந்த சாங் பாடுவேன். அப்புறம் இந்தியாவில் வந்து ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, அது மாதிரி சவுத் இண்டியன், அப்புறம் ஹிந்தி எல்லாமே பாடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரெஞ்சில் பாடுவேன். ஸோ வேறு கண்ட்ரிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அது மாதிரி 8 லாங்குவேஜஸ் பாடுறது. ஓகே, ஒரு சிங்கராக இருந்தீங்க, பட் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும். இப்போ வந்து நிறைய கேள்விப்படுறோம், நிறைய வி ஆர் சீயிங் எவ்ரிடே தமிழ் சினிமாவில் வந்து ப்ரொடியூசர்ஸால் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியல, ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இஸ் தட் டஃப் டு ரிலீஸ்? 3ஆவது படம். 3ஆவது படம். இட் இஸ் வெரி அவ்வளோ டஃப்பாக இருக்கும். லிட்ரலி வெரி வெரி டஃப். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் தேர். நிறைய படம் வந்து எடுக்கிறாங்க இப்போது, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து இல்லைன்னா பாதியில் நிற்கும், எடுக்க பாதியில் நிற்கும். ஒரு ப்ரொடியூசர் வந்து ஹேஸ் டு கோ த்ரூ அ லாட். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்துட்டோம்னா கூட நம்மளுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காது. அப்புறம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம டீம்லேயே கூட இது பண்ணுவாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் லைக் இப்போ இந்த படத்துக்கு அனலிக்கு வந்து நீங்கள் மேபி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்னோடய படமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்கிறேன். என்னென்னா டிஏன்னு சொல்லுவாங்கள்ல, கடைசியில் முடிச்சு டிஏ, அதில் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டிஏயில் இருக்கிறதுலே அதான் நம்பர் 1 பெஸ்ட்டு சென்னையில். அவங்க தான் பெரிய படங்கள்லாம் பண்ணுறவங்க. அவங்ககிட்ட தான் நாங்கள் லாஸ்ட் 2 மூவி பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட பண்ணுறப்போ அவங்களோட மிஷின் தான் வந்து வேர்ல்ட் கிளாஸ் மிஷின் வச்சுருக்காங்க. எல்லாமே போயிடுச்சு. எங்களுக்கு பாட்டு பண்ணி வச்ச டிஏ எல்லாமே போயிடுச்சு. திருப்பியும் ஃப்ரெஷ்டாக ஃபுல்லாக பண்ண வேண்டியதாச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு 15 days வெயில் ஆச்சு. நான் டிசம்பர் 12th or 25th ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தேன். அது போனனால புதுசாக ஃபுல்லாக பண்ணி ஃபாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் உட்கார வச்சு மீட்டிங், ஒரு பயங்கரமான க்ரூஷியலாக டைம் ஸ்ட்ரெச் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா ரிலீஸ் டேட் நான் ஒரு தடவை இது பண்ணேன், அது அனௌன்ஸ் பண்ணல, டீமுக்குள்ளே டிசைட் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த டேட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல. அது அனௌன்ஸ் பண்ணது வந்து செகண்ட் தான். அதுவே வந்து இதெல்லாம் சென்சார்லாம் வந்து லேட் ஆகிடுச்சு, கொடுத்து வர்றதுக்கெலாம் லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து செகண்ட் ரிலீஸ்னால் அதுக்கு முன்னாடி 31st தான் சென்சாரே கிடச்சிது எனக்கு. ஸோ அப்போ செகண்ட், அதில் கூட நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எப்படினாலும் ரிலீஸ் பண்ணிடுவேன். அது மாதிரி தான் நான் லாஸ்ட் 3 மூவிஸில் அதாவது ஃபிக்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது அப்புறம் ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும்ல. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு இன்னொரு மாற்றினா அப்புறம் வந்து பீப்புள் வில் டாக், அந்த கம்பெனியை ஒரு டேட் சொல்லுவான், இன்னொரு டேட்டில் ரிலீஸ் பண்ணுவான், இல்லை பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுதான் ஸ்டாண்டர்டை நான் வச்சுருக்கேன். அதனால் அது இது பண்ண முடியாது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சென்சார் வந்து டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வருது. இப்போது 2 படம் வந்து பொங்கல் கிட் இஸ் கோயிங் டு ரிலீஸ், பராசக்தி அண்ட் ஜனநாயகன். டில் இப்போ வரைக்கும் வந்து அவங்களோட அந்த சென்சார் வந்து டிலே ஆகிருக்கு அப்படின்றாங்க. எதனால்? லைக் படம் பார்த்துடுறாங்க, சர்டிஃபிகேட் வரதுக்கு லேட் ஆகுது, என்ன மாதிரி இஷ்யூஸு? அது வந்து மோஸ்ட்லி என்ன இஷ்யூஸ்னால் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது தான். என்னென்னா இப்போ சென்சார் வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு நாங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அவங்க மியூட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் இது வில்லன்கள் அதிகமாக இருக்கிற படம் எங்களது இல்லை அனலி. அதனால் அது படம் ஃபுல்லாகவே சிகரெட்ஸு, அது லிக்விட் பாட்டில் ட்ரிங்க்ஸ், அதனால் பாட்டில் பிளர் பண்ணுறதே எங்களுக்கு படம் ஃபுல்லாக இருந்துச்சு கிராஃபிக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஏன்னா பிராண்ட் தெரியக்கூடாதுல. ஸோ
அந்த மாதிரி விஷயம், அப்புறம் சில முக்கியமான லாஜிக் விஷயம் அது மாதிரிலாம் இருக்கும்ல. எதுலையாவது வந்து அவங்க வந்து சென்சாரில் ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னான்னா அதில் தான் வந்து நிற்கும். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் சென்சார் போர்டு இஸ் நாட் லைக் ஸ்டேட் வைடு இல்லை, இந்த கண்ட்ரில இட்ஸ் லைக் சென்ட்ரல் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, அது என்னன்னாலும் விட மாட்டாங்க இல்லை. ஸோ அதனால தான் லேட் ஆகுது சென்சாரில். நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லணும். அந்த ரீசன் வந்து அந்த சென்சார் போர்டுக்கு அவங்களோட இதில் ஏன்னா அவங்க வந்து தமிழ் மட்டும் பண்ணுறதில்ல, இந்தியாவில் த்ரூ அவுட் இத்தனை லாங்குவேஜுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து கீழே இறங்கி வர மாட்டாங்க. இட்ஸ் வெரி ஹார்ட் டு கன்வின்ஸ் தம். அந்த படத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சுருந்தேன், ஒரு ஸ்மூச் சீன், கிஸ்ஸிங் சீன் வச்சுருந்தேன். ஒரு அந்த ஹானர் கில்லிங்கில் ஒரு 5 ஹீரோ ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்களோட அந்த அஃபெக்ஷன் வெளியே தெரியறதுக்காக வச்சுருந்தேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாதிரி இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா, அப்படி தான் வச்சுருந்தோம் நாங்கள். ஏன்னா பிகாஸ் ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ இல்லை, நான் அந்த மூவிஸ் தான் பார்த்து பழகியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு இதாக தெரியல எங்களுக்கெல்லாம். பட் இங்கே வந்து இல்லை, நீங்கள் வந்து அது ஒரு ஃப்ளிக்கர் செகண்டில் போகணும், ஸ்ட்ரைட்டாக காமிச்சா, இல்லைன்னா பேக்கில் காமிக்கலாம், சைடில் காமிக்கலான்னு. ஐ வாஸ் லிட்டரலி ஆர்கியூங் வித் ஆஃபீஸர். அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே அவங்க அப்ரூவ் பண்ணுறது. அவர் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம படம் ரிலீஸே பண்ண முடியாது, நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் தருவாங்களா? இல்லை ஏ கூட கொடுக்க மாட்டாங்க, அது கூட கொடுக்க மாட்டாங்க, அது எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. நீங்கள் ஏ சர்டிஃபிகேஷன் அது வேறு. ஏ சர்டிஃபிகேஷன் கேட்டகரினா ஓகே இதெல்லாம் இருக்குது, ரிமூவ் பண்ண மாட்டேங்களா கொடுக்குறேன் அப்படின்னு. யூஏ கொடுக்கறதுக்குமே சில விஷயங்கள் இருக்குது, அது பண்ண விட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்து வரலைன்னா, பிகாஸ் அந்த என்னோடய ஃபஸ்ட்டு மூவி வந்து ஜாதி பற்றி, அதில் வந்து நிறைய அந்த ஜாதியோட பேர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ இதில் கூட சொல்லக்கூடாது, அந்த சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கட் பண்ண சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு நிறைய ஜாதி சேர்ந்து ஒரு பாட்டு மாதிரி வரும். அதை வந்து ஒரு 1 மினிட்டுக்கு அது மியூட்டே பண்ண சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கட் பண்ணணும்னு மியூட் பண்ணோம். ஆனால் அது ரொம்ப முக்கியம் அந்த படத்துக்கு, ஆனால் மியூட் பண்ணினோம். ஸோ அது அவங்க வந்து அதனால தான் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர் வெரி அடமெண்ட், எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு. நீங்கள் சென்சார் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்படிதான். இப்போது ப்ரொடியூசராக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா வந்து ஓடிடி பிஸ்னஸ், இப்போது நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, 3 படம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட படங்களை வந்து இப்போது ஓடிடியில் ஹவு தே ஆர் டேக்கிங் யுவர் மூவிஸ், இல்லை ஜென்ரலாக ஒரு படத்தை எப்படி இது பண்ணுறாங்க, அக்யூர் பண்ணுறாங்க? அவங்க ஓடிடியில் வந்து ஒரு நல்ல இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டிங், அது சொன்ன ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆர்டிஸ்ட் பேஸ்டாக இருக்கணும். ஆர்டிஸ்ட் நிறையா நல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இது நாட் ஈவன் லைக் கண்டுக்கிறதே இல்லை. அது ஓடிடி வந்துட்டு அந்த பிஸ்னஸ் அப்படி தான். அது இப்போ வந்து ஓடிடியும் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்டோட மூவிஸே வந்து ஏ லிஸ்டர்ஸ் சொல்கிறாங்களே, அவங்களோட மூவிஸே வந்து பிளான் ஃபார் 1 இயர் பிளான் பண்ணிடுறாங்க. முன்னாடி அப்படியே அக்யூர் பண்ணி போடுவாங்க. நவ் தே பிளான் ஃபார் 1 இயர், இந்த மாதம். அதான் அது மாதிரி முன்னாடி மாதிரி இல்லை. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அதில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் முன்னாடி நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து நாட் டூயிங் இட். அமேசான் ப்ரைமு அது மாதிரி அவங்க தான் வாங்குறாங்க. அப்புறம் நிறைய லோக்கல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஓடிடி மார்க்கெட்டு. அப்போ நம்ம நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா தான் ஓடிடி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு சிங்கர், ராஜா சார் தான் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு அல்டிமேட் மியூசிக் டைரக்டர். அவரோட அல்டிமேட்னு சொல்லக்கூடாது, இஸ் a music god. To me is a music god. உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. For everyone actually. அப்படி இருக்கும்போது அவரோட லைக் ஒரு கொலாபரேஷன் அதுலேருந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க. பட் there is some takeaway இல்லை. இப்போ நிறைய அவரை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது. வாட் இஸ் யுவர் டேக்அவே ஃப்ரம் அவர் கூட ஒர்க் பண்ணதில் உங்களோட பெரிய டேக்அவே? வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ்? யூஸ்வலாக நான் இங்கே வந்தோடனே நிறையா அவரை பற்றி சொன்னது எல்லாமே வந்து இஸ் வெரி அடமெண்ட், அப்படி அதாவது ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் தான் அவரை பற்றி நிறைய இருக்குது. பட் அட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். அவரை மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன், ஒரு நல்ல ஒரு மனுஷங்களை மதிக்கிறவங்க வந்து யூ கேனாட் சி. அவங்க கூட நீங்கள் கூட சேர்ந்து பழகுனா தான் தெரியும். நீங்கள் ஒன்றும் எல்லோரும் சொல்லுவாங்க மேபி உங்கள்கிட்ட அப்படி இருக்கார், அப்படி கிடையாது. ஐ நோ தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் இஸ் ஆஃபீஸில், அவர் ஸ்டூடியோலெல்லாம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் போகிறப்பெல்லாம். ஸோ அவர் வந்து இஸ் a வெரி ஜென்யூன் பர்சன். எப்பவுமே வந்து ஒருத்தவங்க போல்டாகவும் ஜென்யூனாக இருந்தால் நிறைய விஷயத்த வந்து அவர் பாப்புலராக இருந்தால் வந்து நிறைய நெகட்டிவ் இது வரும் கண்டிப்பாக.
அதுதான் விஷயம் அவரை பற்றி. மற்றபடி அப்புறம் காப்பி ரைட்ஸ் கேட்குறாரு அப்படிலாங்க அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அவரெல்லாம் இப்போ கூட ஏதோ கோயிலுக்குலாம் 8 crores இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்லாம் இருக்குது. ஸோ இஸ் நாட் ஆஃப்டர் மணி. என்னோடய படத்துக்குலாம் நான் சின்ன ஆள் அவருக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா ஐ கேன் ப்ரொடியூஸ் பிக் மூவிஸு. ஆனால் எனக்கு வந்து சின்ன சின்னதாக தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஆசை. அதுக்கப்புறம் வில் கேன் கோ ஃபார் அ பிக் ஒன்ஸ்ன்னு. அதனால் வந்து எனக்கு வந்து நான் வந்து யூஎஸ்லேருந்து வந்துட்டு இப்போ மற்றவங்கள்லாம் வந்து எப்படின்னா நான் யூஎஸ்லேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கிற மற்ற ப்ரொடியூசர் காட்டிலும் எனக்கு எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக தான் பில் பண்ணுவாங்க. அப்புறம் அது ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஸோ இனிஷியலாக வரும்போது ஒரு பிஸ்னஸ் நமக்கு தெரியல நிறைய பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டேன். ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ்களை நான் வச்சுருக்கேன் ஒரு டீமாக. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த மாதிரி ப்ராப்பர் அது மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்க. இனி கூட அடுத்த ப்ராஜெக்ட்டில் இப்போ கூட இந்த ப்ராஜெக்டில் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அடுத்த ப்ராஜெக்ட்டில் அது லேர்னிங் லெசன் தானே. நம்ம ஒவ்வொன்றா லேர்ன் பண்ண தான் அடுத்தடுத்து சரி பண்ணிக்கலாம். லெசன் கடைசி நாள் வரை இந்த until we die in this world நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அது மாதிரி தான். ஸோ அது வந்து இவர் ஸோ அது எனக்கெல்லாம் நான்லாம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுன்னா ஈன் ஆஸ்க் மோர் மணி அபவுட். எல்லாம் சொல்லுவாங்க நிறையா காசு கொடுத்துருப்பா அதனால தான் அவர் வந்தார். அப்படிலாம் கிடையாது. அது வந்து அவருக்கு வந்து அவரோட ஆர்ட், அந்த ஆர்ட் வெளியில் போகணும். அவர் எப்படின்னா காலையில் ஆஃபீஸ் அவங்க பில்டிங்கில் அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு அப்படி 5 o'clock 4 o'clock எழுந்திரிச்சு ஒரு 7 இதுக்கு வந்துடுவார், ஸ்டூடியோவுக்கு வந்துட்டு ஹில் பி தேர் until 11-11:30 பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வில் கோ பேக் அண்ட் கம் பேக் அண்ட் ஸ்டே தேர். அந்த மாதிரி அந்த ஸ்டூடியோ அவர் வீடு அந்த லைஃப் தான் அவங்களுக்கு. ஸோ ஹி டசன்ட் ஈவன் நோ லைக் சோஷியல் மீடியா என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க எனக்கு நான் போய் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களான்னு ஹி வில் சே. அது மாதிரி வெரி ஜென்யூன் பர்சன், நல்ல பர்சன். பழகி பார்த்தா தாங்க தெரியும் எல்லாத்துக்கும் அவர் எப்படி இருப்பாங்கன்னு. நீங்கள் வந்து பாடி காமிச்சிருக்கீங்க அவருக்கு, அந்த லைக் அவருக்கு பாடிலாம் காமிச்சிருக்கீங்க. அவர் முன்னாடி பாடுறதுக்கு நிறைய சிங்கர்ஸ், பெரிய பெரிய சிங்கர்ஸ் சொல்லுவீங்க. இட் இஸ் வெரி டஃப். உங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லையா? நீங்கள் அப்படியே ஜாலியாக பாடிட்டீங்களா? அவரை ஃபஸ்ட்டு போனவனே அப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அவரை. ஏன்னா நான் எனக்கு என்னோடய படத்துக்கு ஹையர் பண்ணிட்டேன் அவரை. அவர் ஃபோனில் பேசி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து 2 பாட்டுக்கு வந்து நான் வரதுக்கு முன்னாடி 2 பாட்டு போட்டுட்டாரு டைரக்டர்லாம் சொல்லி. இப்போ நானும் ஐடியாஸ் கொடுத்து அப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து 3 பாட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ மெட் ஹிம். அவர் ஐ மீட் ஹிம். அவர் வந்து நான் பார்த்தோன்னே நல்லா பேச ஆரம்பிச்சேன். அப்போதாவது எப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னே பிடிச்சிடும் தெரியுமா? அது மாதிரி தான் அவருக்கும் என்னை பிடிச்சிருச்சுன்னு எனக்கும். பிகாஸ் ஐ பீன் சிங் ஃபார் அ லாங் டைம். எனக்கு அவர் எப்போ மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து பிடிச்சோன்னே அவர் வந்து நான் வந்து பாடினேன். ஃபஸ்ட்டு பாடினோடனே உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் 3 சாங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு முன்னாடி பாடணும். ஓகே நீ பாடு அப்படின்னாரு. நான் பாடினேன். அப்புறம் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட சான்ஸ்க்காக பாடல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் நோ பாடு அப்படின்னாரு. பாடினேன். எப்படின்னு கேட்டேன். ஓகே நல்லா பாடியிருக்கேன், ஆனால் இனி கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுத்தா நீ நல்லா பண்ணலான்னு. நான் சொன்னேன் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது தமிழில் அப்படின்னு. ஓகே நீ ட்ரைனிங்லாம் நீ நல்லா பாடலாம் அப்படின்னு. அப்போ கூட ட்ராக் பாடினேன் அவரோட இதில். அப்புறம் தான் நான் ரெக்கார்டிங் எப்போ வர முடியாதுல அவர் பொண்ணு பாடினாங்க இந்த சாங்கை. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா அந்த கனெக்ஷன் ஐ ஃபெல்ட் தட் ஹீ ஃபெல்ட் அ கனெக்ஷன் வித் மீ. எப்படி நினச்சிக்கிட்டேன்னா அவர் நான் பாடி ஆரம்பிச்சோன்னா அப்புறம் அவர் நிறைய விஷயம் சொல்லுவார்ல. வந்து யூஸ்வலாக வந்து பார்த்து பேசினோன்னே எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவார் அந்த மாதிரி. பட் அவர் வந்து எப்படி ஒரு 12-17 வயசில் வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணாராம். அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் இருக்கிற கதை ஃபுல்லாக என்னென்னலாம் நடந்துச்சு அவர் லைஃப்னு ஃபுல்லாக சொல்கிறாரு. எனக்கே ஒரு டைமில் ஒரு போர் அடிச்சுட்டு எங்கேயோ அப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு. இல்லை நோ அப்படின்னேன். அப்புறம் திருப்பி சொல்லிட்டேன் என்னென்னா அவங்க அம்மா வந்து அவங்க சின்ன வயசில் எழுப்பி போடுவாராம்மா. அவங்க என்ன பிகாஸ் ஹி வாஸ் லைக் படுத்துட்டே தூக்கிட்டே ஏதோ மியூசிக் போடுவாராம். அப்போ மாம் வில் வேக் ஹிம் அப் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கெல்லாம் போனார், எவ்வளோ படங்கள்லாம் பண்ணார், ஒரே வருஷத்தில் எவ்வளோ படம் பண்ணார், அது மாதிரி நிறையா சொன்னார். அதான் நிறையா அவங்க டீமில் இருக்கவங்களாம் எங்க கூட வந்தவங்க சொன்னாங்க யூஸ்வலாக யூ ஒன்ட் டாக் டு எவ்ரி ஒன் லைக் திஸ். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பேசுறது அப்படின்னு. ஏன்னா அவங்க he started talking about his mother. அவங்க அம்மாவை பற்றி பேசி இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் சொன்னார். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு இது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ஆஃபீஸில் அவங்க எல்லாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினாக படம் பண்ணுறீங்க, 3 படத்துலையுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஒரு கதையை ஹீரோயினாக கேட்பீங்களா இல்லை ப்ரொடியூசராக கேட்குறீங்களா? ப்ரொடியூசராக. ஹீரோ ரெண்டுமாவே கேட்பேன்.
ஆனால் ப்ரொடியூசராக தான் நான் யோசிச்சு பார்ப்பேன் இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெரேட் பண்ணுறாரு ஒரு டிரெக்டர்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் எத்தனை டிரெக்டர்ஸ் எனக்கு அந்த கொஸ்டினில் ஐ ஹேவ் அ ஆல்டர்னேட் கொஸ்டின் அஸ் வெல். நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் ஆஸ்க் தட் ஆல்சோ. ஏன்னா ஒரு டிரெக்டர் வந்து நரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் வந்து பார்க்கணும். இனிமேலெல்லாம் அதை ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன், இப்போவும் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா அவங்க சொல்கிற ஸ்கிரிப்டில் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல்ஸுக்கெலாம் யார் யார் வேணும் அது வந்து எனக்கு மனசில் ஓடும் சொல்ல சரி அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் ஒரு கொலாபரேட் பண்ணலான்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் எனக்கு அந்த அவங்க சொல்லவே பட்ஜெட் நான் போடணும் என் மைனஸ்குள்ளே. அந்த மாதிரி அந்த செட்டு இருக்கா. இப்போ இந்த மூவி அனலிங்கிற மூவியில் வந்து எனக்கு செட்டு பெருசாக போட்டிருக்கேன் கண்டினியூரில். நம்ம தான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு நம்பர் 1 போட்டிருக்கோம், அந்த மாதிரி எங்கேயுமே போட்டதில்லை. ஸோ அந்த செட்டு நான் யோசிச்சு பார்ப்பேன் இந்த செட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ப்ரொடியூசராக பிகாஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணுவோம். 3வது படம் பண்ணியிருக்கேன், அது மாதிரி ஸ்டண்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ தெரியும் அங்கே செட்டில் போனோன்னு என்ன டைலாக்ஸ் இருக்கோ அது சொல்லிட வேண்டியதான். ஸோ ஆர்டிஸ்டாலாம் பண்ணதில்லை, ப்ரொடியூசராக தான் நினச்சி பார்க்கணும். ஆக்ட்ரஸாக வந்து எது டஃப், ரொமான்ஸா இல்லை ஆக்ஷனா? ஆக்ஷன் எனக்கு ஈஸி. ஏன்னா பிகாஸ் ஐ பீன் கிக் பாக்ஸிங் வந்து லாஸ்ட் 1 டேக்கேடாக பண்ணிகிட்ருக்கேன் நான். அதனால தான் நான் சூப்பரன் மாஸ்டர்கிட்ட சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் எனக்கு ட்ரெயின் பண்ணி எனக்கு ஸ்டண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கிக் பாக்ஸிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஓகே, ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டு, அந்த மாதிரி லெஜெண்டை வந்து கொடுக்கணும். நம்ம குவாலிஃபையாக இருக்கிறது தான் லெஜெண்டை உள்ளே இழுக்க முடியும். காமிச்சோன்னே நான் உடனே சொல்லிட்டார் பார்த்துட்டு, ஓகே நான் ஐ மேக் யூ நெக்ஸ்ட் விஜயசாந்தி, அந்த ஸ்பாட்டு 30 இயர்ஸாக காலியாக இருக்குது, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு. அது பண்ணிட்டாரு, ஹி ப்ரூவ்ட் இட். ஆக்ட்ரஸாக வந்து எனக்கு ஆக்ஷன் ஈஸி, ரொமான்ஸ்லாம் வந்து ஐ ஃபீல் கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு. ஒய் ஏன்? அதாவது லைக் நீங்கள் வந்து ஒரு 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 இந்தியா விட்டு வெளியே இருந்திருக்கீங்க, அங்கே வந்து ஒரு மாதிரி சோஷியலாக இருக்கிற இடம் தானே. ஸோ ஒய் இட் இஸ் வெரி டஃப் டு யூ? அந்த ரீசன் இஸ் அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, இன்னும் அந்த ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் நான் யூஎஸ்ஏல இருக்கிறனால டெய்லி ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாதுங்க யாருமே, புரிஞ்சுதா? என்ன ரொமான்ஸ் ஏன் கஷ்டம்னா இட்ஸ் நாட் அபவுட் தட் யூ கேன் பி ரொமான்டிக் ஆஃப் த ஸ்க்ரீன், எப்படி வேணா இருக்கலாம். ஆன் த ஸ்க்ரீனில் அது வேறு மாதிரி இருக்கணும். அண்ட் ஆல்சோ லைக் யூஸ்வலாக ரொமான்ஸ்னு கொஸ்டின் வந்து யார்கிட்ட கேட்கலான்னா ஒரு ஹீரோக்கிட்ட தான் கேட்கணும், உங்களால் ரொமான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா யூஸ்வலி மேல் இஸ் அ கிவர், விமன் இஸ் அ டேக்கர். அவங்க தான் வந்து ரொமான்ஸ் பண்ணணும், இவங்க வந்து அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணணும். அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சிரிக்கிறது இது பண்ணுறது, அதுதான் வந்து அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன். ஒரு மேன் மாதிரி ரொமான்ஸ்லாம் நான் எப்படி பண்ணுறது? இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ராஜா சார் பற்றி ட்ரோல் எல்லாம் வந்து நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, ஓ இதெல்லாம் வருதான்னு சொல்லிட்டு. நிறைய ட்ரோல்ஸ் உங்களுக்கும் இப்போது வரும். How you are handling it? The negativity. See, when you are doing something, there is 2 things will happen. One, there is positivity. இன்னொன்று நெகட்டிவாகவும் வரும். You have to take what you want அப்படின்னு சொல்லிட்டு. How you are handling your negativity? யூஸ்வலாக நான் சொல்லணும் என்ன, நான் நிறையா சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம பெரிய ஆள் அப்படின்னு உட்காரிச்சு. கிரிட்டிசிசம் இருக்குல்ல, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதுதான் வந்து ஆக்சுவலாக இட் வில் டேக் யூ another இது ஒவ்வொரு லெவலுக்காக கொண்டு போக. ஏன்னா நெகட்டிவ்னா ஓகே இப்படி சொல்கிறாங்களா நம்ம இது இப்படி செய்யணும் அப்படின்னு. எவ்ரி ஹியூமன் பீயிங் இட்ஸ் ஜஸ்ட் நாட் மீ. இப்போது உங்களே எடுத்துக்கோங்க, நான் ஏதாச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அதே ஓடிட்டுருக்கும் நெக்ஸ்ட் டே வரைக்கும். இதை நம்ம சரிப்படுத்தணும், ஏன் அப்படி சொன்னால் இதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவீங்க. எவ்ரி ஹியூமன் பீயிங் அப்படி அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் ஆக்சுவலாக கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப நல்லது தான். பிகாஸ் இட் வில் டேக் யூ டு another level. criticism is fine, but some way it goes to troll. இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் உங்கள் 2வது படத்துக்குலாம் உங்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, let it be very honest, உங்களை ட்ரோல் பண்ணாங்க. பட் யூ took it in a right way and you bounce back with another movie. So that you have to do la. அந்த ட்ரோல் வந்து சொன்னீங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து அது வந்து நம்ம யூ ஹாவ் டு ப்ரஷ் இட் ஆஃப். ஏன்னா ஒரு உலகத்தில் எப்படி தெரியுங்களா, எவ்ரி ஒன் முன்னாடிலாம் ஒரு காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து பீப்புளுக்கு ஃபேஸே இல்லாத பர்சன் தான் தே டாக்கிங். அவங்கள நேரில் பார்த்தீங்கன்னா அப்படி பேசவே மாட்டாங்க, ஆன்லைனில் உட்காந்து ஏதோ பண்ணி அமுச்சு விட்ருது. அது இல்லாமல் ஒருத்தங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்க, எஸ்பெஷலி விமன் லைக் ஏதோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு ஜெல்லஸ் தான் வரும். ஏன்னா நம்மளால் பண்ண முடியலையே, நம்மளால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்ணுறான்னா அவனை பார்த்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு ஜெல்லஸ் வரும். ஏன்னா பிகாஸ் என்னால் முடியல, அவங்களால முடியுது. அப்போ அவங்கள என்ன வச்சு அவங்கள வந்து அவங்களோட ஸ்பிரிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஏஜ் ஷேமிங் பண்ணுவாங்க.
சின்ன வயசுக்காரங்க இருந்தால் வயசானவங்கன்னு சொல்கிறது அது மாதிரி. அப்புறம் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. பாடி ஷேமிங்கும் நாக்கு சரியில்லை மூக்கு சரியில்லைன்னு. ஏன்னா நம்ம எத்தனை இங்கே ஆக்டர்ஸு பெரிய பெரிய இப்போ பாப்புலர் ஆக்டர் விஜய்லாம் வந்த புதுசில் அவர் எப்படியெல்லாம் கிண்டல் விட்டுருக்காங்க, சைனீஸ் ஃபேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இவன்ட்டு லாட். அதெல்லாம் கூட ஒரு பிக்சர் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் முன்னுக்கு வருவேன் அப்படிலாம் நினச்சிருந்துருக்காரு, அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. ஸோ தேர்டு என்ன பண்ணுவாங்க, ஜெண்டர் சொல்லுவாங்க. ஒரு விமனாக இருந்தால் நீ மேன், அப்புறம் மேனாக இருந்தால் உமன் அப்படின்னு சொல்லி விட்டுருது. அப்போ ஜெண்டர் பேஸ் இதெல்லாம் தான் விஷயம். ஸோ அப்படி வந்து பண்ணிட்டோன்னா அவங்களோட ஸ்பிரிட்டு குறைஞ்சிரும்ல. அப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போக மாட்டோம்ல. அதை அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் இன் யுவர் லைஃப். அதுதான் நான் இந்த மூவி பண்ணேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் அப்படி நான் ட்ரோல் பண்ணி தான் கொஞ்சம் பிரேக் கொடுத்து தான் ஒரு படம் பண்ணியிருப்பேன். உடனே ஒரு படம் பண்ணதுக்கு பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் யாருன்னு சொல்கிறது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. எவ்ரிவன் forgot about that and then watching மூவி ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. எப்போவுமே அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் புதுசாக பார்க்குறப்போ எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியர் ஆகிட்டு தான் பாசிட்டிவாக மாறும். நம்மளே ஒருத்தங்கிட்ட பழகணும்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு தப்பாக தான் இவங்ககிட்ட நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் ஒன் வீக் கெட் யூஸ் டு தட் பர்சன். ஓகே நல்லவங்க தான் பழகலாம், அதுதான் விஷயமே. இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம உங்கள் டீமுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும். இப்போ போன படத்தில் ஒர்க் பண்ணவங்க அவங்களே கூட தே லைக் தே ஹர்ட் யூ. அதெல்லாமே உங்களை டிஸ்டர்பே பண்ணாத, லைக் யூ வாக் ஆஃப் ஓகேப்பா நம்ம ஒர்க் பண்ணோம் நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன படத்தில் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம். நான் இந்த படம் பண்ணியிருக்க கூடாதுன்னா ஒரு ஆக்டர்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். பட் யூ டுக் இட் இன் அ வே தட் ஐ வில் டூ மை மூவிஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, யார் இப்படி சொன்னது? ஐ வில் ஷோ யூ தி வீடியோ. ஓகே இல்லை எனக்கு வந்து பாருங்கள், நான் ஒரு ப்ரொடியூசர். எனக்கு கீழே ஒவ்வொரு படத்துலையும் சரி, எஸ்பெஷலி இந்த அனலை படத்தில் மட்டும் ஒரு செட்டில், பிகாஸ் இந்த மூவியில் வந்து நிறைய ஜிம் பாய்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டண்ட் மென் இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் இவங்கள நிறைய பேர் இருக்கிறனால யூனிட்டில் நிறைய பேர். ஒரு ஃபோட்டோ ஃப்ளைட்லாம் அதே ஒரு 15 பேர் இருப்பாங்க. சாப்பாடு ஃபுட்டுன்னா அதுவே ஒரு 10 பீப்புளுக்கு மேலே இருப்பாங்க. யூஸ்வலாக 2 பேர் 3 பேர் தான் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஒரு யூனிட்டில் ஒரு 500-600 பேர் ஒவ்வொரு நாள் இருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் ஒவ்வொன்றும் நினச்சிட்டு இருப்பான், இந்த படத்துக்கு ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்கும், இந்த படத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் பாருன்னு. ஸோ அப்படிலாம் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டுனா ப்ரொடியூசர் இருக்கவே முடியாது. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை. ப்ரொடியூசர் இருக்கனால இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அது நம்மளுக்கு தெரியாமல் அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அந்த கம்பெனியை தான் சொல்லுவாங்க. அவங்க சண்டை போட்டது என்னமோ அவங்களோட விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்கன்னா கம்பெனி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே கம்பெனி தான் அவங்களுக்கு பே பண்ணுது, இந்த கம்பெனியில் வந்து மாட்டிக்கிட்டோமே வேணும். அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிறப்பலாம் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீங்காக ரொம்ப டேரெக்டாக எனக்கு இம்பேக்ட் ஆகும்ல சில விஷயம். இந்த ஆர்டிஸ்ட் விஷயம் அது மாதிரி அதெல்லாம் எனக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. ஆனாலும் அது வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த இம்பேக்டே எனக்கு. ஒரு மேக்ஸிமம் 1 hour 2 hours அப்புறம் இல்லை அந்த ஒரு இது வந்து எனக்கு இருக்குது. என்னென்னா ஏதாச்சும் ஒரு இது இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் ஆகிடுவேன். சிலவங்களாம் உட்காந்துட்டு ஒரு நாள் உட்காந்துட்டு 2 நாள் உட்காந்துட்டு அடுத்து என்ன, இது எப்படி சரி பண்ணலாம், இது நெக்ஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே வர்ணாஷ்டிரம் பற்றி இது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க அந்த ஹானர் கில்லிங் பற்றிலாம் வந்து மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் இப்போ வந்து பயங்கரமான அந்த லைக் ஒரு வேவ் இருக்குது. ஒரு அவங்க வந்து ஏன்ஷியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து அவங்களோட இதெல்லாமே பண்ணுறாங்க. ஆர் யூ லைக் இப்போ ஒரு ப்ரொடியூசராக கூட ஐம் ஆஸ்கிங் யூ லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் பண்ணல, நாட் அந்த ஸ்கேல், அந்த மாதிரி கதைகளை லைக் கேட்கறதுக்குலாம் ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? இல்லை அந்த மாதிரி நான் ஒரு டிரெக்டருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த அனலி பண்ணோம். அது வந்து அந்த டைட்டில் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரிவீல் பண்ண முடியாது, ப்ரொடியூசர் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேஸ் தான். ஹிஸ்டாரிக்கல் தான், அது கிராஃபிக்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது பண்ணுவேன். அது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய இதே மாதிரி பெயிண்டிங்கில் இருக்கிறதுல கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம as an actress, as a producer, what is your next goal? நெக்ஸ்ட் கோல் வந்து இதை காட்டில் பெட்டராக நல்லா பண்ணணும், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணணும்னு ஒரு கோல். இப்போ ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்ல, லைக் என்னோட ப்ரொடக்ஷனில் இவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு கொலாபரேட்டாக ஒரு படம் பண்ணணும், இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டோட பண்ணணும். டு யூ ஹேவ் எனிதிங் இன் மைண்ட் இப்போது கேட்ட உடனே? இல்லை, அது ஸ்கிரிப்டை பொறுத்து இருக்குது. பிகாஸ் எனக்கு எந்த ஸ்கிரிப்டையும் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னா சினிமாவில் எஸ்பெஷலி தமிழ் சினிமா வந்து மற்ற லாங்குவேஜ் சினிமா காட்டில் தமிழ் சினிமா ரொம்ப கீழே போயிடுச்சு. அது ப்ரொடியூசராக இருக்கிறனால எனக்கு அந்த இது சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அவுட் சைடு நார்மல் ஆடியன்ஸுக்கு
பாப்புலேஷனுக்கு இது தெரிய சான்ஸ் இல்லை. எவ்வளோ விஷயம் தமிழ் சினிமா இஸ் கோயிங் த்ரூ. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்லாம் தே கான், டோட்டலி கான். ப்ரொடியூசர்ஸே இல்லை. ஒரு இருக்கிறது ஒரு 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான் இருக்காங்க. சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கே விடாமல் நிறைய படங்கள் எடுக்கிறவங்க விடாமல் எடுப்பாங்க. பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு 3 வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு படம் எடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி சினிமா வாழும் இங்கே இந்த சென்னையில், ஐ மீன் தமிழ்நாட்டில் இட்ஸ் வெரி டஃப். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் வந்து கதை தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸ்கிரிப்ட் வெரி குட் ஸ்கிரிப்டாக இருக்கணும். அந்த ஸ்கிரிப்டு தான் வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணும். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை தேடுற ஆள் கிடையாது. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா வந்து இப்போ என்ன தான் மனசில் வச்சுருக்கேன். நான் வந்து என்னோட படம் எல்லாம் உங்களோட ப்ரொடக்ஷன் யூ ஆர் கோயிங் டு பி ஆக்ட்ரஸ். வரவங்க எல்லாமே லைக் கொலாபரேட்டிவாக அந்த கதைக்கு யார் செட் ஆவாங்களோ அப்படி எடுத்துருப்பேன். அதுதான் எடுப்பேன். இவன் தோ பிக்கெஸ்ட் ஏலிஸ்டர்ஸ் என் படத்தில் வந்தாலும் அதுதான் அவங்களுக்கும் அதுதான் நிலைமை. ஏன்னா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இப்போ அவங்க படங்கள்லாம் கூட கீழே ஒன்றுமெல்லாம் போகுது, 2 நாளில் எடுத்துடுறாங்க, தூக்கிடுறாங்க. காரணம் வந்து தெர் இஸ் நோ ஸ்டோரி. ஒரு ஸ்கிரிப்டே ஒரு ஸ்டோரியே கிடையாது. அப்படி எப்படி ஒருத்தவங்க வந்து உட்காந்து படம் பார்க்குறது? சும்மா 4 பேர்த்த காமிச்சிட்டா முடிஞ்சுவா அப்படி இல்லையே. அதனால் வந்து ஒரு ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நடிப்பேன். அதில் வந்து ஏன்னா என்னோடய படங்களில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். மெசேஜ் சொல்கிறது. ஃபஸ்ட்டு படத்தில் ஆனு கில்லிங் சொன்னேன், செகண்ட் நான் சொன்னேன்ல, இப்போ அது மாதிரி மெசேஜ் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் உங்கள் ப்ரொடக்ஷனில் கதை சொல்லணும் ஒரு டேரக்டர், ஒரு யங் டேரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்மேட் யூ ஹேவ்? லைக் எங்கே ரீச் பண்ணணும், லைக் எனிதிங் மெயில் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், நாங்கள் இங்கே வந்து கம்பெனி அக்கௌண்ட் இருக்குது. அதுதான் வந்து யாராவது சொல்லணுன்னாங்க நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிச் டேக் அனுப்ப சொல்லுவோம். நான் அவங்களோட ஸ்னாப்ஷாட் மாதிரி கதை, அவங்களோட ஒன்லைனரு இல்லைன்னா பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். பவுண்டர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் உள்ளே வர முடியாது கம்பெனிக்குள்ளே. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் ஒரு படத்தில் ஃபஸ்ட்டில் தான் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் ஆன் த ஃப்ளைல எடுத்து அதனால் எனக்கு நிறைய காஸ்ட். ஏன்னா நாளைக்கு ஒரு சீன் எடுக்க போகிறேன்னா இன்றைக்கி யோசிச்சேன் எப்படிங்க. ஒரு படம்னா முன்னாடியே ஸ்கிரிப்ட் இருக்கு. அதனால பவுண்டர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த டேரக்டரும் உள்ள முடியாது. பவுண்டர் ஸ்கிரிப்ட் அப்படி கூட பவுண்டர் ஸ்கிரிப்ட் வந்து இந்த ரைட்டர்ஸ் யூனியன் இருக்குல்ல, அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அந்த கதை என்னோடதுன்னு எவனோ ஒருத்தர் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் போட்டானா என்ன ஆகுது எனக்கு? நிறைய பிரச்சனைகள் இப்போ அப்படி போயிட்டு. அதனால தான் ஸோ எங்களுக்கு கூட அந்த மாதிரி வந்துச்சு போனதில். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ ப்ரொடியூசர்னால் எத்தனை ஃபேஸ் பண்ண பாருங்க. நாளைக்கு படம் ரிலீஸுன்னா இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு 10 months ஆகுமா படம் எடுக்கிறது. அது என்னோட படம், இந்த படம் 10 months. ஸோ யூஸ்வலாக அந்த ப்ரொடியூசர்ஸில் சொல்லுவாங்க அவங்க அந்த கன்சல்ல ஒரு எவ்ரி ப்ரொடியூசர், எனக்கு மட்டும் இல்லை, எவ்ரி ப்ரொடியூசருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு குழந்தையோட டெலிவரி மாதிரி. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை டெலிவரி மாதிரி. அது அன்றைக்கி டெலிவரி ஆகிற வரைக்குமே ஒரு இது இருக்கும்ல, நர்வ்ஸு. அது எனக்குலாம் லாஸ்ட்டு செகண்ட் ரிலீஸ்னால் நான் அதுக்கு முன்னாடி 1 week சரியாக தூக்கமே இல்லை எனக்கு. ஏன்னா யார் எப்படி வருவாங்கன்னு தெரியல, எந்த மாதிரி வருவாங்க, ஏதாச்சும் போடுவாங்களா, ஏதாச்சும் கேஸ் போடுவாங்களா, எதை பண்ணுவாங்களா. ஏன்னா யூ டோன்ட் நோ. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணுறோம், எல்லாம் நடக்குது. அதையும் தாண்டி எவனோ ஒருத்தன் எதுக்காக வருவான்? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி தான் காசு கேட்க முடியும். ஏதாச்சும் பண்ணாதான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அது இப்போ நிறைய நடக்குதோ? ஐயோ நிறைய நடக்குதுங்க. போன என்னோட படத்தில் தினசரியில் நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட படத்தை வச்சு எவனோ ஒருத்தன் காசு வாங்கியிருக்கான், கடன் வாங்கியிருக்கான் சினிமா. அதை உங்களை செட்டில் பண்ணி எங்களுக்கு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்யூப்பில் லாக் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அவங்க இதில் நாங்கள் ஓவர்சீஸ்க்கு ஒருத்தன் கொடுத்துருந்தோம் ஐங்கரன்னு சொல்லிட்டு, அவங்க இதுலேயும் லாக் பண்ணி விட்டாங்க. இவங்க படம் எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு. நான் வந்து அவங்கள பிடிச்சேன். என்னோட படம் வச்சு நான் உங்கள்கிட்ட காசு வாங்கினா இல்லை, நீ இப்போ நான் காலையில் எனக்கு தெரிஞ்சது, நான் சொன்னேன் 5 மணிக்குள்ளே நீ சரிப்படுத்தலைன்னா உங்களை ஜெயிலில் உள்ள உட்கார வச்சிருவேன். அதுதான் நான் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, அமெரிக்கன் சிட்டிசனு. ஜெயிலையும் உட்கார வச்சுருவேன், அமெரிக்கன் சிட்டிசன் கான்சுலேட் ஜெனரலுக்கு முன்னாடி உட்கார வச்சுருவேன். வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறேன். இப்படிலாம் சொன்னனால தான் அவங்க பயந்துட்டு தே ரிமூவ் இட். அது எனக்கிட்ட வம்பு எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஈஸி டு பி. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படம் இருந்தாலும் கஷ்டம்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க 10 மாதம் ஒரு ப்ரொடக்ஷன் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரொடியூசராக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த டைமில் செம்ம டிஸ்டர்பிங்காக இருப்பாங்க. பட் நீங்கள் 2 ரோல் பண்ணுறீங்க இதில், ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் அன் ஆக்ட்ரஸ். அது வந்து அங்கேயும் பண்ணணும், இங்கே வந்து இப்போ மீடியா முன்னாடி உட்காரும்போது ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனோட இதை யோசிக்கணும், மீடியா முன்னாடி உட்காந்து யூ ஹேவ் டு லாஃப், யூ ஹேவ் டு டூ ஆல் த ப்ரமோஷன். இஸ் இட் வெரி டஃப்? மீடியா நான் ஆக்சுவலாக இந்த மூவிக்கு வந்து நான் இப்போ எல்லாமே தனியாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு.
நாங்கள் வந்து ஒரு நான் சொன்னேன்ல டேட் செட் பண்ண நாங்கள் வந்து ரெஜென்ட் எனக்கு டேட் முன்னாடி கொடுத்துருந்தா அதை பாஸ் பண்ணிட்டேன். திருப்பி அவங்ககிட்ட டேட் பிகாஸ் தேர் வெரி பிக் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மள மாதிரி படங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சதை யூஸ் பண்ணிக்கணும், அது டீமுக்கு தெரிய மாட்டேது. அதனால் அப்படியே சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம படம் நல்லா வந்திருக்கு, அதனால் வந்திருக்குன்னா இப்போ எனக்கு பூஸ்ட் ஒரு பூஸ்ட் கிடச்சி. சரி ஓகே இப்போ நம்ம மீடியாவுக்கு போகலாம். அந்த டைமில் எனக்கு டைம் இல்லை வெளியில் வர்றதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீடியா கிட்ட பேசுகிறப்பெல்லாம் ஆல்வேஸ் இந்த தாட்ஸ் வந்து ஓகே அவங்க ஆர்டிஸ்டாக கேட்குறாங்களா இல்லை ப்ரொடியூசருக்காக கேட்குறாங்களா. அதை நான் அங்கே கூட செட்டில் இருக்கிறப்ப கூட வந்து இந்த டீம் இருக்கால அவங்க எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு நார்மல் விஷயமா இருக்கும். மேடம் இந்த 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 இது யூஸ் பண்ணணும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், இது வேணும், இந்த செட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் அப்போ அங்கே ஆர்டிஸ்டாக நின்றுட்டு அதை கேட்டுட்ருப்பேன். உடனே இப்படிங்கிறேன், ஓகே ப்ரொடியூசர் முடியாது நான் அப்படின்ட்டுருவேன். அப்படின்னா எதுங்க நான் இப்போ ப்ரொடியூசராக பேசுகிறேன், அது வேணாம் அப்படின்ட்டுருவேன். அவர் திருப்பி இப்படி ஓகே ஐம் ரெடி ஃபார் த ஷார்ட் அப்படின்னு அதுதான் நான் பண்ணுவேன், வேறு வழி இல்லை. இப்போ வந்து அடுத்த படம் என்ன லைனப்பில் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை அடுத்தது வந்து இப்போ நான் வந்து ஒரு இந்த தினசரி முடிஞ்சோடனே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணனால ஒரு பக்கா டீம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஒரு 2-3 முக்கியமான ஆளுங்க அக்கௌண்ட்ஸ் அந்த ஏரியாவில். ஸோ அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்காங்களா அவங்க மூலிமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ரெடி. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அர்ஜென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னா அது சரி வராது இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் அர்ஜென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணால சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு ப்ரொடக்ஷனுக்கு எதிராக. கொஞ்சம் ரிசோர்ஸஸ்லாம் ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இப்போ வந்து கொஞ்சம் என்னோட டீமை வந்து நான் இது பண்ணி ஆகணும், ஸ்ட்ராங் பண்ணி. அந்த ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் ஆனால் கதைலாம் ரெடியாக இருக்குது, கதை அது ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, இது இருக்குது. அவங்கள வச்சு ஒர்க் பண்ண சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ பண்ண மாட்டோம் நாங்கள். ஸோ யூ மேக் லாட் ஆஃப் போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் நிறைய ப்ரெஸ்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்வியூஸில். ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து விஜய்லாம் திரும்ப நடிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் ஆர் யூ போல்ட் பர்சன் ஆர் லைக் ஒரு நிறைய பேர் வந்து இந்த மீடியா இதுக்காக பண்ணுவாங்க, பட் யூ மேக் சம் போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஆமாம் அது போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது நடக்கிற. ஸோ யூ ஃபெல்ட் தட் யூ வில் கம் பேக் அப்படின்ற மாதிரி தோணுச்சா? இல்லை டெஃபினெட்லி வருவார் தோணுச்சா இல்லை. அது சில விஷயம் மீடியாவுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வருவார். அது என்னோட ப்ரொடக்ஷனில் நடிப்பார், அது நடக்கும். அது எப்போ நடிப்பாருன்னு தெரியாது, ஆனால் திரும்பி வந்துடுவார், ஃபாஸ்ட்டாக வந்துடுவார். அது எல்லாம் செட் ஆனவுடனே ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி ஆனவுடனே என்னோட ப்ரொடக்ஷனில் நடிப்பார். இட் இஸ் அ வெரி ப்ளஷர் டாக்கிங் டு யூ ஆக்சுவலி. நிறைய விஷயம் பேசியிருக்கோம், ஃப்ரம் யுவர் சிங்கிங் டு லைக் ஆக்டிங், யுவர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் நீங்கள் நிறைய கோ த்ரூ பண்ண நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.